திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ். இவரது மனைவி சியாமளா. இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளனர். ஜெயபிரகாஷ் சரிவர வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி வந்துள்ளார். மேலும் தனது மனைவியிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயபிரகாஷ் தாக்கியதில் சியாமளாவிற்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு தையல் போட்டுள்ளார். இந்த கோபத்தில் சியாமளா தனது மகனுடன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை நண்பர்களுடன் மது அருந்திய ஜெயபிரகாஷ் சிறிது நேரத்தில் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் பெரியபாளையம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் தலையில் இரும்பு ராடால் தாக்கியதில் பின்மண்டையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் உயிரிழந்த ஜெயபிரகாஷ் அவரது மைத்துனன் அருள் என்பவருடன் மது அருந்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அருளை பெரியபாளையம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் தமது அக்காவை அடிக்கடி சண்டையிட்டு தொந்தரவு செய்து அடித்ததால் ஆத்திரத்தில் இரும்பு ராடால் அடித்ததில் மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து அருளையும் அவரது நண்பரையும் போலீசார் கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் இந்துமதி. இவர் அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அஜித்குமாரை காதலித்து வந்துள்ளார். இந்த காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரியவர கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவருடன் இந்துமதியை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் 5 வயதில் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் இந்துமதிக்கும் கார்த்திக்குக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இந்துமதி தனது அம்மா வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் காதலனான அஜித்குமாருக்கும் இந்துமதிக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. பின்னர் இருவரும் நன்றாக பேசி வந்த நிலையில் திடீரென இந்துமதி அஜித்குமாரிடம் பேச மறுத்து விலகியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விரக்தியில் இருந்த அஜித்குமார் இந்துமதியை பார்த்து பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் அஜித்குமார் ஆத்திரமடைந்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இந்துமதியை வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் இந்துமதியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த அஜித்குமார் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் தானாக சரணடைந்தார். மேலும் இதுகுறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபாளையம் அருகே கிழவிக்குளம் கிராமத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தினம்தோறும் 200க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சித்த மருத்துவ பிரிவும் செயல்பட்டு வரும் நிலையில் பிரசவங்களும் தினம்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த மருத்துவமனையின் கட்டடம் கட்டப்பட்டு சுமார் 30 ஆண்டுகளாகிவிட்டதால் பல்வேறு பகுதிகள் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த நிலையில் மாத்திரை வழங்கும் அறையின் மேற்கூரை திடீரென உடைந்து விழுந்தது. அப்போது அறையினுள் ஓரமாக அமர்ந்திருந்த மருந்தாளுநர் நூல் இழையில் உயிர் தப்பினார். அவரை தவிர யாரும் அந்த அறையில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கட்டடம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் சேதமடைந்த நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு பொருட்கள் அனுப்பும் பணி அந்தந்த பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரியிலிருந்து வாக்குச்சாவடி பணிகளுக்காக செல்லும் காவல்துறையினருக்கு மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் வாக்குச்சாவடிகளில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் மொத்தம் 1500 காவல்துறையினர் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.